பிரைஸ்தலான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்த நிறைவேற்றுவீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனம். உன் மேய்ப்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிறவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு செல்கிறார். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் பல வேளைகளில் இதை மறந்து போயிடும். நம்முடைய பலத்தால், நம்முடைய பணத்தால், நம் படிப்பால், நம் ஆள் பலத்தால், பண பலத்தால் பலவற்றை பல காரியங்களை செய்து விடலாம் என்று முயற்சிக்கிறோம். தோற்று போகிறோம். பல வேளைகளில், சில வேளைகளில் ஜெயிக்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் சகலத்தையும் செய்கிற கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நாம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நாம் பல காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லாமல், நம்மளால் முடியாதுங்க பட்சத்தில் தான் அப்பாட்ட போகிறோம்ப்பா, என்னால் இது முடியாதுப்பா, எனக்கு தெரியல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் வந்து ஜெபிக்கிறோம். மீது எல்லா காரியம் நம்மளால் முடியுங்கிற காரியத்தை எல்லாம் நம்மளே செஞ்சு முடிச்சோம். இப்படி நம்ம பிள்ளைகள் நமக்கு தெரியாமல் காரியத்தை செஞ்சால் நம்ம எவ்வளோ கவலைப்படுறோம், எவ்வளோ கோவப்படுறோம். அதே போலதான் நம்ம அப்பாவும் நாம் எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட சொல்லிடுச்சே, அப்பா நீங்கள் என்ன நடத்துங்க, எல்லாத்தையும் நீங்கள் எனக்காக செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்குறோமா? இல்லை மறந்து போகிறோம்ல. பாரதேவிலே போய் இந்த கர்த்தர் உங்களோடு இதை சொல்ல விரும்புகிறேன். நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் மாளு, என்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். உன் வழியே கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, அவரை காரியத்தை வாய்க்கப்படுங்க. எல்லாத்தையும் பாரதேவிடைய ஜெபம் இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. சின்னதோ பெருசு எல்லா காரியத்தையும் நான் அப்பாட்ட சொல்லி அவர் எல்லாம் செய்வார் எனக்காக. இடத்தில் பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், என்ன இருந்தாலும், என்னால் செய்ய முடியும்னு இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளை. அந்த உணர்வோடு, அந்த நம்பிக்கையோடு எல்லா காரியங்களும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மால் ஏலும் ஏலாது என்கிறது தள்ளிவிட்டு, அவர் என்ன அப்பா, நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். உணர்வுள்ள இதயத்தோடு நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட ஆக்குடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபகங்களை தாங்குப்பா. நன்றி நன்றியப்பா. நன்றியோர்மை துணிக்கிறோம். இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளையும் கருத்து தெரியும்ப்பா. நாங்கள் பல வேளை நீர் எங்கள் தகப்பன், நீர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை மறந்து போகிறோம். எங்கள் சுய பலத்தால் எங்கள் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று முயற்சிக்கிறோம், தோற்று போகிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, எல்லா காரியங்களும் அப்பா தகப்பன்
அதை விரும்புகிறீர்கள் அப்பா. நாங்கள் உடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போக எல்லா காரியம் என் தகப்பன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை உணர்வுள்ள எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருங்கப்பா. எங்களை தாழ்த்து முடிக்காது. எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் தெரியும். இப்பொழுது தங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காரியங்களை நீங்க நடத்துங்கப்பா. நீங்க பிள்ளையோட எல்லா காரியமும் செய்து முடித்துள்ளங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன். நெருக்குள்ளே மூடி மறைச்சுக்கோ. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் என் தேவாதி தேவன் வருவதற்கு இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.